கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த பூமியை எல்லாம் படைத்து இதிலே நமக்கும் பிறவியை கொடுக்கிறார். ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு நல்லது சொல்ல வேண்டியதும் அவருடைய பொறுப்புதான். எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களோடு தான் சேர்ந்து துணையாக இருக்க வேண்டும் என்பது அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை போலத்தான் பகவானும் நம்மை படைப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் பல முறைகளில் நமக்கு உபதேசங்களையும் செய்து வருகிறார். குருர் கரியான் என்று பகவானை பற்றி தெரிவிப்பார்கள். சஹஸ்ரநாமத்தில் கூட குருர் குருதமஹா என்று பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். சாதாரண உலக குருக்களைப் போல் கிடையாது, குரு தமஹா, மிக உயர்ந்த ஆச்சாரியனாக பகவான் இருக்கிறார். தானே பல உபதேசங்களையும் செய்கிறார். அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தும் பகவான் காட்டியுள்ளார். அந்த தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டு அவர் சொன்னதுபடி நாம் நடந்தோம் என்றால் அது நமக்கு பல நன்மைகளை இந்த உலகத்திலும் சரி, பிற்காலத்தில் மற்ற உலகங்கள் மோட்சத்தை அடைவிப்பதிலும் சரி பல நன்மைகளை ஏற்படுத்தும். அதைத்தான் நாம் சாஸ்திரம் சாஸ்திரம் என்று சொல்லுகிறோம். சாஸ்திரம் என்கிற சொல்லுக்கே என்ன பொருள்னு தெரிந்து கொண்டால் சாசனாத்து சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். எது ஒன்று நம்மை கட்டளை இடுகிறதோ அதற்கு சாஸ்திரம்னு பெயர். அப்ப நாம் இன்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற எந்தெந்த நூல்கள் நமக்கு சொல்லுகின்றனவோ அவற்றுக்கு சாஸ்திரங்கள்னு பெயர் வைக்கிறோம். முக்கியமாக அந்த பெயர் வேதங்களுக்கே உரித்தானது. வேதங்கள் முதன்மையான சாஸ்திரங்கள். அந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டு ரிஷிகள் எழுதின நூல்கள் அவையும் சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ தர்மசாஸ்திரங்கள் என்று சொல்லுகிறோம். இதிகாசங்கள், புராணங்கள் இவை அனைத்தும் கூட சாஸ்திரங்கள் தான். இதெல்லாம் எப்படி சாஸ்திரம் என்றால் தனிப்பட்ட முறையில் இது அனைத்தும் சாஸ்திரம்னு சொல்லிவிட முடியாது. கட்டளை இடுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் வேதம் நமக்கு என்னென்ன கட்டளைகளை இடுகிறதோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதை கொண்டு ரிஷிகள் இந்த நூல்களை எழுதினபடியால் வேதத்தை தழுவி ஏற்பட்ட நூல்கள். அதனால் இவற்றுக்கு சாஸ்திரங்கள்னு பெயர். இப்போ ஒரு நிறுவனத்திலே நாம் சேர்ந்து வேலை பார்க்கிறோம் என்றால் நமக்கு முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த நிறுவனத்துக்கே துவங்கியவர் முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்தான் நேரடியாக நமக்கு சம்பளம் கொடுப்பவர். அவர் கட்டளையிட முடியும். ஆனால் அவர் பார்த்து, ஐயோ 1000 பேரை எல்லாம் என்னால் தனித்தனியாக பார்க்க முடியாது, அப்போ ஒரு 10 பேரை தனக்கீழே வச்சுண்டு ஒருத்தரும் 100 பேரை 100 வேலையாட்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நியமித்து வைத்தால் அந்த தலைவர் என்ன சொல்றாரோ அதை நாம் கேட்டுத்தானே ஆக வேண்டும். கம்பெனிக்கு போனால் மேனேஜர்னு சொல்றாளோ இல்லையோ, எப்படி முதலாளி சொல்றதை கேட்டாகணுமோ அவரால் அனுமதி கொடுக்கப்பட்டு அவராலே பதவி கொடுக்கப்பட்டவர் ஒருவர் இருந்தால் அவர் சொல்வதையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதை போல வேதங்கள் இயற்கையான பிரமாணங்கள், அவைதான் உண்மையான சாஸ்திரங்கள். அந்த வேதத்தின் பொருளை கற்றுணர்ந்து அதை நமக்கு வேறு ஒரு விதத்தில் சொன்னபடியால் ரிஷிகள் சொன்னது மற்றுமுண்டான ஆச்சாரியர்கள் சொல்லுவதையும் நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். அதே போலத்தான் பகவத்கீதை என்பதும் ஒரு சாஸ்திரம். பகவான் தானே கண்ணனாக பிறந்து வேதத்தினுடைய சாரமான பொருளை பகவத்கீதையாக நமக்கு வழங்கினார். அதிலிருந்து ஒரு கருத்தைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 16வது அத்தியாயத்தில் நாம் அனைவரும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள் என்று கண்ணன் காட்டுகிறார். அதாவது சாஸ்திரம் எதையெல்லாம் செய்யின்னு சொல்லி உள்ளதோ அவற்றை செய்தால்தான் நன்மை ஏற்படும். எதையெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி உள்ளதோ அவற்றை தவிர்த்து விட வேண்டும். இதை மீறி நடந்தால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் சரி, செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதை செய்தாலும் சரி, அது பாபத்தை கொடுக்கும், நமக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும். இந்த சாஸ்திர வசியத்தை என்பதை கண்ணன் சொல்லிக் கொண்டு அப்ப சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி அவனுடைய நடத்தை இருக்கும் என்று நமக்கு முக்கியமான பல குணங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். அதைத்தான் பார்த்து கொண்டு நாமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சில பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது சில முக்கியமான குணங்களை பற்றி சொல்லுகிறார். ஸ்லோகத்தை கீழே சொல்லி இருந்தேன். அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயா தப ஆர்ஜவம் என்று 9 விஷயங்களை சொன்னார். அதில் ஒரு 5 குணங்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம். அடுத்து இப்போது நாம் பார்க்க வேண்டியது யஜ்ஞா, ஸ்வாத்யாயா,
தபஹா, ஆர்ஜவம் என்று 4 விஷயங்களை கண்ணன் சொல்லுகிறார். என்ன பொருள்னு பார்க்கலாம். யஜ்ஞம் என்று சொன்னால் நமக்கு உடனே ஒரு வேள்வியை வளர்த்து அதிலே ஹோமம் செய்வது, ஒரு வேள்வியிலே நெய்யையோ பாலையோ அன்னத்தையோ இடுவது, தெய்வங்களுக்காக பூஜை செய்கிறோம், யாகம் செய்கிறோம் என்று நினைவுக்கு வரும். ஆனா யஜ்ஞம் என்கிற சொல்லுக்கு வெறும் வேள்வி என்று மட்டும் பொருள் கிடையாது. யஜ தேவ பூஜாயாம் என்று சம்ஸ்கிருதத்துல ஒரு தாத்து. அப்ப யாகம் யஜ்ஞம்னு சொன்னால் தெய்வத்தை குறித்து செய்யப்படுகிற பூஜை என்றுதான் அடிப்படையான பொருள். அந்த பூஜைகளை விடாமல் செய்ய வேண்டும், யாகத்தை செய்ய வேண்டும். எந்த தெய்வத்தை குறித்து செய்ய வேண்டும் என்றால் மற்ற எல்லா தெய்வங்களையும் குறித்து செய்யக்கூடாது. எவரொருவர் எனக்கு மோட்சத்தை அளிக்க முடியுமோ அவருக்கு மட்டும்தான் யாகம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். மோட்சத்தை வேற யாரு? நாராயணன் ஒருவர் தானே கொடுக்க முடியும். இந்த உலகத்தை எல்லாம் யார் படைத்தாரோ, காக்கிறாரோ, அழிக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுவிக்கவும் முடியும். இப்போ ஒரு பெரிய ஏதோ ஒரு அரங்கு இருக்கு, அந்த அரங்குக்குள்ள நம்மளை போட்டு ஒருத்தர் அடைத்து வைத்திருக்கிறார், இல்ல ஒரு சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த அடைத்தவர்கிட்ட தானே சாவி இருக்கும். என்னை விடுவிப்பதும் அவரால் மட்டும்தான் முடியும். என்னாலையும் விடுவித்துக் கொள்ள முடியாது. பக்கத்துல அதே சிறையில மற்றொருத்தர் தவித்து கொண்டிருந்தால் அவரை பிடிச்சு பிடுங்கி பிடுங்கி நீர் என்னை அவிர்த்து விடும், நீர் என்னை விடுபடுத்தி விடும் என்று கேட்டும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த சம்சாரத்தில் பிரம்மா நான்முகக் கடவுள் தொடங்கி ஒரு சின்ன எறும்பு புல் பூண்டு வரை அனைத்துமே சம்சாரத்தில் தான் பிறந்து கொண்டு இருக்கிறோம். பாபத்தின் காரணமாகத்தான் பிறக்கிறோம். அப்ப நான் மற்ற தெய்வங்களிடம் போய் எனக்கு மோட்சம் கொடு மோட்சம் கொடுன்னு கேட்டு பிரயோஜனமே கிடையாது. ஐஸ்வர்யம் பாஸ்கராதிச்சேத், ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத், சங்கராத் ஞானமன்விச்சேத், மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத் என்று ஒரு புராண ஸ்லோகம் கூறுகிறது. ஐஸ்வர்யம் பாஸ்கராதிச்சேத், பாஸ்கரன்னா சூரிய பகவான். சூரிய பகவானை பிரார்த்தித்து என்ன பெறலாம்? செல்வங்களை நிறைய பெறலாமா. சூரியனே நமக்கு அருள் புரிந்து செழிப்பையும் செல்வத்தையும் கொடுப்பார். அடுத்தது நிறைய ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத். முதல்ல செல்வம் ஐஸ்வர்யம்னு சொன்னது நிறைய வேலையாட்களை கொண்டு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருப்பது. இல்லை எனக்கு தானியம் வேண்டும், நிறைய பணங்காசு வேண்டும்னால் ஹுதாசனன் அக்னி பகவானை கேட்டால் அவர் நிறைய பணங்காசு கொடுப்பார். சரி இல்லை சுவாமி ஞானம் வேண்டும், எனக்கு உலக இன்பங்கள் இதிலும் ஆசை கிடையாது, சிறந்த ஆத்மா பரமாத்மாவை பற்றின ஞானம் வேண்டும்னு ஆசை இருந்தால் சங்கராத்து ஞானம் அன்விச்சேத், ருத்ரன் சிவபெருமான் அவரிடத்துல வேண்டி நிறைய ஞானத்தை பெறலாமாம். அந்த ஞானம் என்ன சொல்லி கொடுக்கும்? மோட்சம் அடைய வேண்டும். கடைசியில வேதம் சொல்லக்கூடிய அறிவு அதுதானே. இந்த உலகத்தில் நீ எவ்வளவு சுகப்பட்டாலும் அது நிரந்தரமான சுகமாக இருக்காது. அப்ப இதுல இருந்து விடுபட்டு முக்தி அடைவதுதான் சிறந்த இலக்கு என்று வேதங்கள் சொல்லி கொடுக்க போகின்றன. அந்த முக்தியை யார் கொடுப்பார்னால் மோக்ஷம் இச்சேது ஜனார்தனாத், நாராயணன் தான் இறுதியில் நமக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை படைத்து நம்மை அதுக்குள் புகுத்தி இருக்கிறார். அப்ப இதிலிருந்து விடுபடுத்துவதும் அவரால் மட்டும்தானே முடியும். அதனால் யாகம் யாரை குறித்து பூஜை செய்ய வேண்டும் என்றால் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து மட்டும் பூஜை செய்ய வேண்டும். ஏன்னா நாம் ஆசைப்படுவதே அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நமக்கு வெவ்வேறு உலக ஆசைகள் இருந்தால் அப்போது மற்ற தெய்வங்களை எல்லாம் கூட தொடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. நாம் எந்த தெய்வத்தை தொழுதாலும் கடைசியில் அந்த நமஸ்காரம் என்பது கண்ணனைத்தான் போய் சென்று அடைய போகிறது. அதுக்கு நேரடியாக கண்ணனையே தொழுது விடலாமே. அதனால நாராயணனை மட்டும் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப யாகம் என்று சொன்னால் பகவானுக்கு சந்தோஷம் படுத்துவதற்கு, மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அது நாம் செய்யக்கூடிய அடிப்படையான ஆச்சாரங்கள். நாம் செய்யும் அனைத்து தர்ம காரியங்களும் பகவானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அந்த யாகங்களை செய்யும் போது 3 விதமான தியாகங்களோடு செய்ய வேண்டும்னு கண்ணன் கூறுகிறார். கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் என்று 3. கர்த்திருவ புத்தி தியாகம் என்றால் நான் இந்த செயலை செய்கிறேன் என்கிற கர்வம் இருக்கவே கூடாது. அப்படி கர்வம் இருந்தால் அது அசுரத்தன்மைன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அசுரர்களுக்குத்தான். அசுரன்னு சொன்னா உடனே அசுர பிறவியில் பிறந்தவர், தலையில கொம்பெல்லாம் இருக்கும், பல்லெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. மனிதர்களுக்குள்ளும் அசுரத்தன்மை உடையவர்கள் உண்டு. ஏன் தேவர்களுக்குள்ளும் கூட அசுரத்தன்மை உடையவர்கள் உண்டு. அசுரத்தன்மையாவது சாஸ்திரத்தை மீறி நடப்பது, அவ்வளவுதானே தவிர அது ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட பிறவியில் பிறந்து அசுர பிறவின்னு ஒன்று தனியா இருக்கவே இருக்கு. அதற்கு ஏதோ பாப்பம் செய்தால் அந்த அசுர பிறவியை அடையலாம். ஆனா இங்கு கண்ணன் சொல்லுவது அசுரத்தன்மையாவது யாருக்கும் இருக்க முடியும். நான் ஒரு பொருளை சாதிக்கும் போது இதை நான் மட்டும் செய்தேன், என்னுடைய சக்தியை கொண்டு மட்டும் செய்தேன், யாருடைய துணையும் எனக்கு தேவைப்படவில்லை, கடவுளையும் நம்பவில்லை,
புண்ணியம் பாபம் அதிருஷ்டத்தையும் நம்பவில்லை, வேறு யார் அனுகிரகமும் வேண்டாம், நானே ஒரு காரியத்தை சாதிக்கிறேன் என்று ஒருவன் நினைத்தால் அதுக்கு அசுரத்தன்மை, அகங்காரம், கர்வம்னு பெயர். அது இருக்கக்கூடாது. நான் தனியா யார் உன்னை செய்ய முடியும்? கடவுள் எனக்குள்ள இருந்து என்னை இயக்குகிறார். அப்ப அவர் கொடுத்த சக்தியை கொண்டு, அவர் கொடுத்த உடலை கொண்டுதான் நான் எதையுமே செய்கிறேன். அப்ப நான் செய்கிறேன்னு ஒண்ணு கிடையாது. ஈஸ்வரன் என்னை செய்விக்கிறார், என்னை கொண்டு இந்த நல்ல காரியங்களை நடத்துகிறார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த செயலுக்கு ஏதோ ஒரு பயன் அடைய வேண்டும்னு எதிர்பார்க்க கூடாது. கடைசியில மோட்சம் அடையணும்னு மட்டும் ஆசைப்படலாமே தவிர, இதை பண்ணதுக்காக எனக்கு சொர்க்கம் கொடுப்பாரா, ஆயுசு கொடுப்பாரா, செல்வம் கொடுப்பாரா என்று எதிர்பார்க்காமல், எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் பகவானுடைய ஆனந்தத்துக்காக செய்கிறேன். நாம் ஒரு தகப்பனாருக்கு ஏதோ காலை பிடிச்சு விட்டோம்னு வச்சுங்களேன், எதற்காக காலை பிடிச்சு விட்டாயினால் அவர் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா அந்த ஒரு உறவு முறையை ரொம்ப கொச்சையாக்குகிறோம்னு அர்த்தமோ இல்லையோ. அதை போல பகவான் எனக்கு சுவாமி, எனக்கு தலைவன். அப்ப அவருக்கு நான் தொண்டு செய்வதென்பது தொண்டாக இருக்கணும், அவருடைய ஆனந்தத்துக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல எதையும் நான் ஆசைப்படக்கூடாது. சரி, அதை போலவே நான் செய்து கொண்டிருந்தால் எனக்கு வேண்டியது எல்லாம் யார் கொடுப்பார்கள்னால் அவரே தான் கொடுக்க போறார். ஒரு குழந்தை தந்தைக்கு ஏதோ ஒரு பணிவிடை செய்தால் அவர் எனக்கு இதையெல்லாம் வாங்கி தர வேண்டும், எனக்கு இன்னும் ஒரு புது சட்டை வேணும், அதுக்காக இன்னைக்கு தகப்பனாருக்கு கால் பிடிச்சு விட்டேன், எனக்கு அடுத்து ஒரு புதுசா ஒரு பைக் வேணும், அதுக்காக தகப்பனாருக்கு விசிறி விட்டேன் இப்படின்னு சொன்னால் அதை தகப்பனார் ஏத்துண்டாலும் தப்பு, அதற்காக திரும்பி கொடுத்தாலும் அது ஒரு சுமாரான உறவுமுறை தானே. உண்மையான உயர்ந்த தகப்பன் பிள்ளைங்கிற உறவுமுறை எப்படி இருக்கும்? என்னுடைய அப்பாங்கிறதுக்காக நான் தொண்டு செய்ய வேண்டும், அவரை மகிழ்விப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் அவருடைய மகன் என்பதற்காக எல்லா நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். அதுக்கு மேல ஒரு கொடுக்கல் வாங்கல்னு இருக்கக்கூடாது. என்னுடைய இயற்கை தொண்டு செய்வது, அவருடைய இயற்கை என்னை நல்லாக வைத்துக் கொள்வது என்கிற அளவில் இருந்தா உயர்ந்த உறவு முறைன்னு சொல்லலாம். அதை போல நாமும் இது அனைத்தையும் பயனில் ஆசையில்லாமல் செய்து கொண்டு வந்தால் நமக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏற்பட வேண்டுமோ அனைத்தையும் பகவான் தானே பார்த்து செய்கிறார். அப்ப நான் செய்கிறேன் நினைக்க கூடாது, இது என்னுடைய செயல், எனக்கான செயல் என்று நினைக்க கூடாது. பகவானுக்கான ஒரு தொண்டு, இதனுடைய பயன் எனக்காக நினைக்க கூடாது, இதனால் பகவான் ஆனந்தப்படுவது மட்டும்தான் பயன் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படி எண்ணத்தோடு செய்தால் அது உயர்ந்த கர்மா. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டும். எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் என்று இதே கண்ணன் பகவத்கீதையிலேயே சொல்லுகிறார். சாஸ்திரத்தை ஒருவன் மீறி தன்னிச்சையாக நடந்து கொண்டான் என்றால், காமகாரதா எனக்கு இப்படி பண்ணணும்னு தோன்றுகிறது அதனால் செய்கிறேன்னு ஒருவன் நடந்து கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த உலகத்திலும் எந்த சுகமும் கிடைக்காது, ஸ்வர்க்கம் முதலான வேற்று உலக சுகங்களும் கிடைக்காது, கடைசியில் மோட்சமும் அவனுக்கு கிடைக்காது. சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்தாதான் எந்த இன்பத்தையும் அடைய முடியும். சாஸ்திரத்துக்கு வெளியே வந்து நானாக முயற்சித்தால் அது பாபத்தை தான் கொடுக்கும், எனக்கு நரகத்தை தான் கொடுக்கும் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு கூறுகிறார். அப்ப யஜ்ஞம் பகவானுக்கு தொண்டாக நினைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய பூஜைகள். ஒரு கோவிலுக்கு போகிறோம், போனா அங்க என்ன ஒரு கைங்கரிய முடியுமோ நம்மளால பண்ண முடியும். எங்கேயோ பெரிய திருமலைக்கு போனோம்னா அங்க ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் இருக்கா வேலைக்கு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இல்லத்துக்கு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோவில் இருக்குமோ இல்லையோ, அங்க யாருமே இருக்க மாட்டா. நீங்க போனா புல்லு பிடுங்கலாம், அங்க பெருக்கலாம், மெழுகலாம், கோலமிடலாம், பகவானுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி மடிச்சு வைக்கலாம், அவருடைய பாத்திரங்கள் இல்லை ஏதான விளக்கு இதெல்லாம் தேய்ச்சி வைக்கணும்னா தேய்ச்சி வைக்கலாம். எத்தனையோ ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து எவ்வளவு வேலை இருக்கும். உங்களுக்கு ஏதானு கட்டடம் கட்ட தெரியும்னா ஏதான ஒரு இடத்துல இங்கேயான ஓட்ட விழுந்திருந்தா அதை பூசி வைக்கலாம். இதை போல போய் ஏதோ ஒரு தொண்டை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொண்டெல்லாம் பெருசா மதிப்பாரானால் இதைத்தான் பகவான் பெரிதாக மதிக்க போகிறார். நான் ஒண்ணு சாதித்து காட்ட வேண்டும்னா அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த கைங்கரியத்தை அவனுக்கு செய்து வந்தோம்னால், அதில் வேறு ஆசை இல்லாமல் செய்து வந்தோம் என்றால் அதையே யஜ்ஞம் என்று பகவான் கருதுகிறார். அது யஜ்ஞா. அடுத்து ஸ்வாத்தியாயா. ஸ்வாத்தியாயம்னால் தன்னுடைய கல்வி. அத்தியனம்னா கல்வி கற்பதுன்னு பொருள். ஸ்வ அத்தியாயா, தனக்குன்னு இருக்கக்கூடிய கல்வியை அவனவன் கற்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு அடியனுக்கு யஜுர்வேதம், இன்னொருத்தருக்கு ரிக்வேதம், இன்னொருத்தருக்கு சாமவேதம் இப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. அப்ப அவரவர்கள் என்னென்ன கல்வியை கற்க வேண்டுமோ, எந்த வேதங்களை சாஸ்திரங்களை கற்க வேண்டுமோ, அல்லது அருளி செயல்கள் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை அனைவரும் கற்கலாமோ இல்லையோ. இன்னார் இணையார் என்கிற வேறுபாடே கிடையாது. அது தமிழ் வேதம் என்றே சொல்லப்படுகிறது. சம்ஸ்கிருத வேதத்துக்குத்தான்
பல நிர்பந்தங்கள் உண்டு. இந்த காலத்தில் தான் படிக்கலாம், இன்னார் தான் படிக்கலாம். நாம அனத்தியன காலம்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு வருஷத்தில் உண்மையாக பார்த்தால் குழந்தைகள்லாம் வேதாத்தியனம் பண்றாளே பாடசாலையில, 5-5.5 மாசத்துக்கு மட்டும்தான் வேதாத்தியனமே பண்ணலாம். மிச்ச 4.5 மாதங்களுக்கு வேதாத்தியனம் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நியமங்கள் உண்டு. அப்ப இன்னார்தான் செய்யலாம், இன்ன காலத்தில் தான் செய்யலாம், இப்படித்தான் செய்ய வேண்டும். இதை போல வேதத்தை கற்பதற்கு பல நிர்பந்தங்கள் உண்டு. அவற்றை பின்பற்றாவிட்டால் அது பாபத்தை கொடுத்து விடும். ஆனா இது சம்ஸ்கிருத வேதத்தின் நிலையா? இதே போல தமிழ் வேதங்கள், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் உள்ளன. அவற்றுக்கு எந்த நிர்பந்தமுமே கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம், மரியாதையோட. அதுக்காக நான் செருப்பு போட்டுண்டே ஆழ்வார் பாசுரம் சொன்னேன், சாப்பிட்டுண்டே ஆழ்வார் பாசுரம் கத்துக்கொண்டேன் என்று சொல்ல முடியாது. அது அடிப்படை மரியாதை. ஆனா இந்த காலத்தில் பகலில் மட்டும்தான் சொல்லலாம், ராத்திரியில சொல்லக்கூடாது என்பது கிடையாது. ஒரு அடிப்படையா குளித்து விட்டு தூய்மையாக இருந்து கொண்டு ஒரு சொன்னோம்னா அது போரும். அதுக்கு மேல இன்னார் தான் சொல்லலாம். பெண்கள் ஆண்கள் எந்த வேறுபாடுமே கிடையாது. அனைவரும் அருளிச் செயல்களை சொல்லலாம். அப்ப அதை கற்றுக்கொண்டு பகவானுக்கு முன்னால் ஓத வேண்டும். அதை சொல்லுவதும் நான் இதை பண்றதுனால அவர் ஏதோ எனக்கு ஒண்ணு கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு சொல்லக்கூடாது. இந்த நூல் அருளிச் செயல் திவ்ய பிரபந்தம்னு உள்ளதே, அல்லது வேதம் என்று உள்ளது, இந்த நூல் தான் பகவானை பற்றி எனக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப அவர் மேல் இருக்கிற ஒரு ஆசையாலே இந்த நூலை திரும்ப திரும்ப படித்து ஓதி ஓதி ஆனந்தப்படுவேனோ இல்லையோ. அதை மனப்பாடம் பண்ண முடிந்தவர்கள் மனப்பாடம் பண்ணலாம். 4000 பாசுரங்களையும் மனப்பாடம் செய்தால்தான் ஒருவன் பக்தன் என்று சொல்லலாம். அது உயர்ந்த பக்தன். ஒருத்தரால முடியல, இப்ப 60 வயசு ஆறுது, நெற்று பண்றதுக்கு இப்ப சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு 30 பாட்டு, ஒரு 100 பாட்டு தெரிஞ்சு கொண்ட பாட்டை நன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். அதை திரும்ப திரும்ப தினமுமாவது ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு பகவானுடைய சந்நிதிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அதை பாட வேண்டும். இதைத்தான் பகவான் ஆசைப்படுகிறார். அப்ப ஸ்வாத்தியாயா, அவன் கற்க வேண்டிய கல்வி, தினமும் செய்ய வேண்டிய அபியாசம், நித்திய அனுசந்தானம்னு வச்சிருக்கா பாருங்க. பல விஷயங்கள் உண்டு. நித்தியம் நித்தியம், தினமும் செய்யப்பட வேண்டியவை என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நித்திய அனுஷ்டானம் என்று ஒன்று, நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான ஆச்சாரங்கள், செய்ய வேண்டிய அடிப்படை தர்மங்கள். அதைத்தான் இப்ப கீழே யாகஹா யஜ்ஞஹான்னு சொன்னாரே, அது நித்திய அனுஷ்டானத்தை குறிக்கும். அடுத்தது நித்திய அனுசந்தானம், நாம் வாயால தினமும் சொல்ல வேண்டிய பாசுரங்கள், ஸ்லோகங்கள், ஆச்சாரியர்களை பத்தின கதைகள், ஸ்லோகங்கள், அதெல்லாம் நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும்னு தெரிவிப்பார்கள். நாம பகவானை பத்தி மட்டும் தினமும் நினைத்து கொண்டால் போராது. அந்த கடவுளை நமக்கு காட்டி கொடுத்தவர்களே ஆச்சாரியர்கள் தானே. அப்ப நாம் நம்மாழ்வார் தொடங்கி அதுக்கப்புறம் அநாதமுனிகள், ஆளவந்தார், ராமானுஜர், அவருடைய சிஷ்யர்கள், நமக்கு ஒரு ஆச்சாரியன் வரை இத்தனை நாளா அந்த பரம்பரை வந்துள்ளதே, அந்த பரம்பரையும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களையும் வணங்க வேண்டும். இதெல்லாம் நித்தியம் செய்ய வேண்டிய அனுசந்தானங்கள். அதை ஸ்வாத்தியாயம் என்று சொன்னார். இதுவும் கடவுளை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நூல் என்கிற மதிப்போடு செய்ய வேண்டும். அதுல சம்ஸ்கிருத வேதத்துக்கு சில நிர்பந்தங்கள் உண்டு, தமிழ் வேதத்துக்கு நிர்பந்தங்களே கிடையாது. அப்ப என்ன, வெவ்வேறு விஷயங்களை சொல்லுகின்றனவான்னா ரெண்டும் ஒரே பகவானை பற்றித்தான் சொல்லுகின்றன. அப்ப எப்படி சுவாமி, சொல்லப்படுகிற விஷயம் ஒன்றாக இருந்தால் 2 பேர்ல எப்படி வேறுபாடு இருக்க முடியும்? இதை அனைவரும் படிக்கலாம், எப்போதும் படிக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம். இன்னொன்னுத்தை இன்னார்தான், இப்போதுதான், இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று எப்படி நிர்பந்தங்கள் வரும்னா, ஒரு சுலபமான எடுத்துக்காட்டை கொண்டு புரிந்து கொள்ளலாம். தண்ணீர் கடல்ல நிறைய இருக்கும் இல்லையோ. ஒருத்தருக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் அவரிடத்தில் நீ நேர போய் கடல்ல இருந்து தண்ணீர் எடுத்து குடித்து கொள்ளேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? அது குடிப்பதற்கு தகுதி அற்றதாக உள்ளது. சரி, குளிக்கலாமானால் சமுத்திரத்தில் குளிப்பதற்கு கூட பல நிர்பந்தங்கள் உண்டு. பர்வ காலம்னு சொல்றோம் இல்லையா, அமாவாசை, பௌர்ணமி முதலான பர்வ காலங்கள், அஷ்டமி, இதை போன்ற காலங்களில் மட்டும்தான் சமுத்திரத்தில் நீராடலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. பொதுவான சமுத்திரக்கரைகள், இப்ப புண்ணிய தீர்த்தத்துக்கு ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, ராமர் சேதுவுக்கு போறோம்னால் அங்கு இதை போன்ற நிர்பந்தங்கள் கிடையாது. புரி ஜெகநாத பெருமாள் இருக்காரே ஒரிசால, அங்க போனா சக்கர தீர்த்தம் என்று கடற்கரையிலே தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த சமுத்திரத்தில் நீராட போகும்போது இந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதை தவிர நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, அங்க போய் நான் பாட்டு கால தண்ணீர்ல அலைந்து விட்டு வந்தேன்னு செய்யக்கூடாது. இந்தந்த நாட்களில் தான் தண்ணீரை சமுத்திரத்தில் தொடலாம் என்று நிர்பந்தங்கள் உள்ளன. ஆனா அதே தண்ணீர் ஒரு மேகத்தாலே பெருகப்பட்டு நமக்கு மழையா வந்து பொழிகிறதோ இல்லையோ, அந்த மழை தண்ணீரை எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம்.
இப்போ மாறி போயிட்டு பாருங்க, சமுத்திரத்தில் அனைவரும் பயன்படுத்த முடியாது. அந்த உப்பு தண்ணீரை எடுத்து உப்பை நீக்கி யார் அதுல தண்ணீரை மட்டும் எடுக்க சாமர்த்தியம் உடையவர்களோ அவர்கள் மட்டும்தான் அதை அருந்த முடியும். அதே போல இன்னென்ன காலங்களில் தான் பயன்படுத்தலாம்னு நியமம் உள்ளது. ஆனா மழை தண்ணீருக்கு யாரும் பருகலாம், அப்படியே பருகலாம், எந்த நிர்பந்தங்களுமே கிடையாது. சுவாமி தண்ணீர் ஒன்றுதான் என்னால் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அதற்கு நிர்பந்தங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதே போல பகவான் தான் சம்ஸ்கிருத வேதத்திலும் சொல்லப்படுகிறார், அவரேதான் அருளிச் செயல்களிலும் சொல்லப்படுகிறார். ஆனா என்ன வேறுபாடுனால் சம்ஸ்கிருத வேதத்துக்கு அது சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. இன்னென்னார் படிக்கலாம், இவர்கள் இப்போதுதான் படிக்கலாம், இந்த 5 மாசத்துக்கு தான் படிக்கலாம், இந்த 5 மாசம் படிக்க கூடாது என்றெல்லாம் நிர்பந்தங்கள் உண்டு. ஆனா தமிழ் வேதங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அப்ப சம்ஸ்கிருதமோ தமிழோ வேதத்தை நாம் ஓதி பகவானுக்காக உரு சொல்லிக் கொண்டே இருந்தால் அது ஒரு உயர்ந்த செயலாக சொல்லப்படுகிறது. அப்ப யஜ்ஞம், நல்ல சாஸ்திரத்தை அடிவொற்றி நான் நடக்கிறேன் என்றால் அதனுடைய ஒரு வெளிப்பாடு பகவானுக்கு என்னென்ன கர்மங்களை என்னால் தொண்டாக செய்ய முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும். அது வீட்டில் ஒரு மூர்த்தியை எழுந்துருள பண்ணி கொண்டு அவருக்கு ஆராதனம் பண்ணுவதாகவும் இருக்கலாம், இல்ல நிஜமாவே யாகம் செய்வது, மரம் நடுவது, கோவில் கட்டுவது, இதை போல நாம் என்ன தர்ம காரியம் அன்னதானம் முதலானவற்றை செய்தாலும் அனைத்தும் பகவானுக்கு கைங்கரியமாகிறது. அதே போல சுவாத்தியாயம், தினமும் சிறிதளவாவது வேதம், சம்ஸ்கிருதமோ தமிழோ வேதத்தை நாம் கற்று அதை ஓத வேண்டும். இது சுவாத்தியாயம் என்று சொல்லப்படுகிறது. இதை போல மேலும் சில குணங்களையும் கண்ணன் சொல்லுகிறார். என்னென்ன நாம் எப்படி அதை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம் என்பதை மேல் பகுதிகளிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।